ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகாஸ்தாக தீமகி தன்னா புத பிரஜோதயாத். ஸோ சிவஸ்ரீ ஜோதிட வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மாத பலன்கள், சனி பயிற்சி பலன்கள், குரு பயிற்சி பலன்கள், ராகு கேது பயிற்சி பலன்கள் இப்படி வரிசையாக ஒன்றா போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி பலன் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி கம்பைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். என்ன நடக்கும், என்ன பாசிட்டிவ்ஸ், என்ன நெகட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிற வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரு பயிற்சி பலன்கள். குரு பகவான் வந்து இந்த வருஷம் மே மாசம் 14ஆம் தேதி ரிஷப வீட்டுல இருந்து மிதுன வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு. ஸோ இந்த குரு பயிற்சினால 12 ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். தனித்தனியா ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ முதல்ல குரு பகவான்னா யாரு, முதல்ல குருனா யாரு அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். குருனா புத்திரக்காரன், குருனா தனகாரன். அப்ப குரு பகவான் தான் ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு, ஒரு நம்ம கையில பண சேர்க்கை நல்லா இருக்கிறதுக்கு, நம்ம வருமானம் பண்றதுக்கு, இது மாதிரி ரொம்ப முக்கியமான கிரகம் வந்து குரு பகவான் தான். கோள்கள் 9 நவகிரகங்கள்லயே பாத்தீங்கன்னா 100% சுப கிரகம் எதுன்னா குரு பகவான் தான். மற்ற சுக்கிரன், புதன், சந்திரன் இவங்கெல்லாம் விட 100% வந்து சுப கிரகம் யாருன்னா குரு பகவான் தான். அது இல்லாம நம்ம கோவில்கள் இருக்கு பாத்தீங்கன்னா, சூரிய குடும்பத்தில் கோள்கள்ல இருக்கிறதுல பெரிய கோயில் எதுனா குரு தான். அதாவது வியாழன்னு சொல்லுவாங்க, கோள்கள்ல வியாழன்னு சொல்லுவாங்க, நம்ம இங்க வந்து குருன்னு சொல்லுவோம். அப்ப சூரிய குடும்பத்திலே பெரிய கோயில் எதுனா வியாழன்ங்கிற குரு தான். ஸோ அதுவும் இல்லாம இந்த குருவை தான் பாத்தீங்கன்னா கோள்களின் அரசன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த குருவுக்கு மட்டும்தான், அதாவது வியாழன் சொல்லக்கூடிய சூரிய குடும்பத்தில் இருக்க வியாழன் சொல்லக்கூடிய இந்த கோளுக்கு மட்டும்தான் பாத்தீங்கன்னா அதிகமான மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கு. அதாவது காந்தப்புலம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சூரிய குடும்பத்திலே இருக்க அதிக காந்தப்புலம் உள்ள கிரகம் எது பாத்தீங்கன்னா குரு பகவான் தான். ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம ஜாதகத்திலையும் சரி, நம்ம ஜாதகத்திலையும் சரி, கோச்சாரங்களையும் சரி, குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா குரு பார்க்க ஒரு தோஷம் கூட நீங்கும், அதனாலதான் குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு குழந்தையோட அப்பா அம்மா நல்லா இருப்பாங்களா அப்படின்னா குருவை பார்க்கணும். பொதுவா அப்பாவோட காரகம் சூரியன், அம்மாவோட காரகம் சந்திரன் சொல்லுவாங்க. ஆனா குருவை வச்சுதான் அப்பா அம்மா ஒற்றுமையா இருப்பாங்களா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சூரியனோட தசா வருஷம் பாத்தீங்கன்னா 6 வருஷம், சந்திரனுக்கு 10 வருஷம், அப்ப மொத்தம் 16 வருதான். அப்ப குரு 16 வருஷம். அப்ப சூரியனும் சந்திரனும் சேர்ந்தாதான் குருங்கிற குழந்தை நமக்கு கிடைக்குது. ஸோ அதனால குரு நல்லா இருந்தாலும் அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா அப்படிங்கறத சொல்லலாம். புனிதமான கிரகம் எதுனா குருன்னு சொல்லிட்டோமா, அதனாலதான் இப்ப ஒருத்தவங்க ஜாதகத்துல 12 கட்டம் இருக்கும், 12 கட்டத்திலையும் கிரகம் இருக்காது. அதே மாதிரி 12 கட்டத்தையும் பாத்தீங்கன்னா எந்த கிரகமும் பார்க்காது. ஒரு சில கிரகம் சில பேருக்கு இந்த கட்டம் ஃப்ரீயா இருக்கும், இந்த கட்டத்தை எந்த கிரகமும் பார்க்காது. இல்லைன்னா இந்த கட்டம் ஃப்ரீயா இருக்கும், இந்த கட்டத்தை எந்த கிரகமும் பார்க்காது. அதனால இந்த குரு பகவான வருஷம் பயிற்சி ஆவார். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சி ஆகும் போது 12 வருஷம் 12 கட்டத்துக்கு வந்துட்டாரா, அப்ப 12 கட்டத்துக்கும் குரு பகவானோட பலன் கிடைக்கும். அது இல்லாம இதுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன குருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரு பகவான் தான் இருக்கும் இடத்துல இருந்து ஒரு சரராசி, ஒரு ஸ்திர ராசி, ஒரு உபயராசி, 3 ராசிகளையும் பாக்குற ஒரே கிரகம் எதுன்னு பாத்தீங்கன்னா குரு தான். வேற எந்த கிரகமும் பாத்தீங்கன்னா ஒரு சரராசி, ஒரு ஸ்திரராசி, ஒரு உபயராசியை பார்க்காது. இந்த ஒரு ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா குரு பகவானுக்கு இருக்கு. ஸோ இதுதான் குருவான சின்ன இன்ட்ரோ குருவை பத்தி. இந்த குரு பேச்சினால என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற 2-3 பாயிண்ட் மட்டும் சொல்றேன். நிறைய பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா குரு, சனி, ராகு கேது பேச்சு வச்சு ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதுல சொல்லியிருப்போம். இப்ப இந்த குரு இங்க வராரு மிதுன வீட்டுக்கு. இது வந்து ஒரு ஆணும் பெண்ணும் இணைவு ராசி, புதனோட வீடு. அப்ப இந்த குரு பேச்சினால என்ன நடக்க போகுது இந்த வருஷத்துல அப்படின்னா அதிகமான திருமணங்கள் நடக்கும். இப்ப இந்த குரு பகவான் இங்க 1 வருஷம் இருப்பாரு, இந்த 1 வருஷத்துல அதிகமான திருமணங்கள் நடக்கும். அது இல்லாம அவருக்கு ஏன் அப்படின்னா இவரு காலபுருஷனுக்கு 7ஆம் இடத்தை பாக்குறாரு. காலபுருஷ தத்துவத்துக்கு 7ஆம் இடம்னா திருமணத்தை சொல்றது சுக்கிரனோட வீடு. இப்ப புதன் வீட்டுல இருந்து சுக்கிரனோட வீடு குரு பகவான் பார்க்கும் போது நிறைய திருமணங்கள் நடக்கும். அதுல காதல் திருமணங்கள் நிறைய நடக்கும். ஏன்னா இது வந்து ஆணும் பெண்ணும் இணைவு ராசி, மிதுன ராசியில காதலை குறிக்கிறது. அப்ப நிறைய காதல் திருமணங்கள் நடக்கும். இன்னொன்னு, இந்த குரு பகவான் காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்தை பாக்குறாரு. இந்த 9ஆம் இடம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா போர் நிறுத்தத்தை குறிக்கும். அதாவது இப்ப நிறைய நாடுகள்ல பாத்தீங்கன்னா போர் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அந்த போர்கள் அதிகமாகும். எதனாலன்னா சனி பகவானாலே ராகு பகவானாலே போர்கள் அதிகமாகும். அது வந்து நான் அந்த வீடியோல சொல்லியிருக்கேன், அவரை பாருங்க. ஆனா இந்த குரு பகவான் 9ஆம் இடத்தை பாக்குறப்ப இது வந்து தனுசு வீடு, இது வந்து மகாபாரத போர் நடந்த இடம் இந்த வீடு. சோ அந்த இடத்துல குரு பகவான் பார்க்கும் போது இந்த அவ்வப்போது பாத்தீங்கன்னா போர் நிறுத்தங்கள் இருக்கும். அப்புறம் இந்த குரு பகவான் வந்து காலபுருஷன் 11ஆம் இடமான கும்ப வீட்டை பாக்குறாரு. இந்த கும்ப வீட்டை குரு பகவான் பார்க்கும்போது நிறைய கோயில்களோட கும்பாபிஷேகம் நடக்கும். அது நிறைய கோயில்கள் பூட்டி இருந்திருப்பாங்க, அந்த பூட்டின கோயில் திறப்பாங்க. நிறைய கோயில்கள் பராமரிப்பு இல்லாம இருக்கும், அந்த கோயில்கள் எல்லாம் பராமரிப்பு நடந்து கும்பாபிஷேகம் நடக்கும். ஸோ இதனால இந்த குரு பேச்சினால இந்த மாதிரி சுப விஷயங்கள் நிறைய நடக்க போகுது. நம்ம சிவஸ்ரீ ஜோதிடத்தோட அலுவலகம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கோரணம் புதுத்தெரு பகுதியில வைத்தீஸ்வர மருத்துவமனைக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நம்ம சிவஸ்ரீ ஜோதிடத்தோட அலுவலகம் இருக்கு. ஸோ உங்களுக்கு யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும், நேர்ல வந்து ஜாதகம் பார்க்கணும், பிரசன்னம், வாஸ்து, திருமண பொருத்தம் இந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னா ஃபோன் நம்பர் இருக்கும், ஃபோன் பண்ணி கேட்டு நேரில் வந்து பார்த்து பலன் தெரிஞ்சுவாங்க. நேரில் வர முடியாதவங்க வாட்ஸ்அப்ல உங்க டீட்டெயிலை சென்ட் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன் தெரிஞ்சுவாங்க. ஸோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போவோம்.
ராசியை பார்ப்போம். மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு. ஏன்னா மகர ராசிக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் குரு பகவான் வந்து 5ஆம் இடத்துல இருந்தாரு. இப்ப இந்த குரு பகவான் வந்து 6ஆம் இடத்துக்கு போறாரு. 6ஆம் இடத்துக்கு குரு பகவான் போலாமானா போகக்கூடாது பொதுவா. ஆனா இந்த மகர ராசிக்கு பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துக்கு குரு பகவான் ஒரு வகையில போகலாம். ஏன் அப்படின்னா இந்த மகர ராசிக்கு குரு பகவான் யாரு 3ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் அதிபதி. இவர் வந்து அந்த அளவுக்கு ஒரு சுபர்னு சொல்ல முடியாது மகர ராசியை பொறுத்த அளவுக்கு. சோ அதனால அந்த வகையில குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு போறது ஒரு வகைக்கு நல்லது. சரி, முதல்ல என்ன நடக்கும்? முதல்ல இந்த குரு பகவான் வந்து 6ஆம் இடத்துக்கு போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ராசி குரு வந்து 3, 12 கூடியவர்ன்ட்டு அவர் 6ஆம் இடத்துக்கு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய பேர் ஃபாரின் போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, ஃபாரின் போறதுக்கு ஏதாவது முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அது இப்ப அவங்களுக்கு கை கொடுக்கும். ஏன்னா 3ஆம் இடம் 12ஆம் இடம் தான் பாத்தீங்கன்னா ஃபாரின் போறது, அது 6ஆம் இடத்துக்கு வேற மறையுது. அப்ப கண்டிப்பா நிறைய பேர் ஃபாரின் போகணும்னு ஆசைப்படுறாங்க, ஃபாரின் போறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இப்ப இந்த குரு பயிற்சியில ஃபாரின் போறதுக்கு சான்ஸ் வந்து 100% வருது. ஸோ அதனால பாஸ்போர்ட்டே இல்லாதவங்க பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில ஃபாரின் போறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. சரி, வேற என்ன அப்படின்னா 6ஆம் இடத்துக்கு குரு பகவான் வராரா, அப்ப ஒரு சின்ன அமௌண்ட் கடன் வாங்குற மாதிரி வரும். ஒரு கடனை அடைப்பீங்க, இன்னொரு கடன் வாங்குற மாதிரி வரும். ஸோ அப்ப என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சுப விரயமா மாத்திக்கலாங்க. சுப செலவுக்காக ஒரு கடன் வாங்குறது, அதாவது ஒரு வீடு கட்டுறதுக்கு, ஒரு இடம் வாங்குறதுக்கு, ஒரு வண்டி வாகனம் வாங்குறதுக்கு, இல்லைன்னா வந்து திருமணத்துக்கு கடன் வாங்குறது ஒரு சுப விரயம் தான். ஸோ சுப செலவுக்காக கடன் வாங்கலாம். ஹவுசிங் லோன் போடுறேன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ இந்த மாதிரி சுப செலவுக்காக நீங்க கடன் வாங்கலாம். ஏன்னா 6ஆம் இடத்துக்கு குரு பகவான் வரும்போது ஒரு கடன் வாங்கணும். சுப செலவுக்காக கடன் வாங்குறது நல்லது. அப்படி வாங்கிட்டீங்கன்னா பெரிய அளவுல பாதிப்பு இருக்காரு இந்த 6ஆம் இடத்துக்கு குரு பகவானால. சரி, வேற எங்க பாக்குறாரு இந்த குரு பகவான்? 2ஆம் இடத்தை பாக்குறாரு. 2ஆம் இடத்துக்கு குரு பகவான் பார்க்கும்போது என்ன ஆகும்னா, சில பேர் குடும்பத்துல பாத்தீங்கன்னா அந்நிய தொடர்புனால பிரச்சனைகள் வந்திருக்கும். ஏன்னா இந்த இடத்துல ராகு பகவான் வரப்போறாரு. இப்ப யாராச்சும் ஒரு 3ஆம் மனுஷன் மூலியமாவோ இல்ல அந்நிய தொடர்புனாலவோ குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்துடும். அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆயிரும். ஏன்னா குரு பகவான் வந்து 2ஆம் இடத்தை பார்க்க போறாரு. அப்போ ஒரு ப்ராப்ளம் வரும், அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிரும். அதே மாதிரி வாக்குஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது நீங்க பேசுற பேச்சுக்கான மதிப்பு உங்களுக்கு கிடைக்கும். நீங்க என்ன பேசுறீங்களோ அதை வந்து மதிப்பாங்க, காது கொடுத்து கேட்பாங்க. இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா நீங்க என்ன சொன்னாலும் அதை மதிக்காம இருந்திருப்பாங்க. சோ உங்க பேச்சுக்கான மரியாதை இப்போ உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 2ஆம் இடங்கிறது தனஸ்தானம். தனஸ்தானத்தை தனஸ்தானாதிபதி பார்க்கும்போது வருமானம் உண்டு. அப்ப வந்து இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பேச்சு என்ன நடக்கும் அப்படின்னா வருமானத்துக்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா 2ஆம் இடம் தனஸ்தானம். தனஸ்தானத்தை தனகாரனையே பார்க்க போறாரு. அப்ப குரு பகவானே அந்த இடத்துல பார்க்கும்போது கண்டிப்பா வருமானத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது, நல்ல வருமானம் பார்ப்பீங்க. சோ அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. 2ஆம் இடத்த குரு பகவான் பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து புத்திர பாக்கியம் உண்டு. ஏன்னா 2ஆம் இடம் தான் பாத்தீங்கன்னா புது வரவு சொல்றது. சோ புது வரவுங்கும் போது குழந்தையாவும் இருக்கலாம், மருமகனா இருக்கலாம், மருமகளா இருக்கலாம். உங்க ஜாதகத்துல நடக்கிற தசா புத்தியை பொறுத்து உங்க வயசுக்கு ஏத்த மாதிரி இந்த ஒரு புது வரவு ஒண்ணு உங்க குடும்பத்துக்கு கிடைக்கும். இதெல்லாம் இல்லாம வீட்டை விட்டு வெளியில போய் தங்கி படிக்கிற பிள்ளைங்களுக்கு, இல்ல வீட்டுல இருந்து வெளியில போய் தங்கி வேலை பார்க்கறவங்களுக்கு இது ஒரு யோகமான காலம். ஏன்னா 6ஆம் இடத்துல போய் குரு பகவான் மறைகிறாரு. அப்ப மறைஞ்சு இருந்து தொழில் பண்றதுன்னா வெளியூர் போய் தொழில் பண்றது, வெளியில போய் படிக்கிறது, ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறது. சோ இந்த மாதிரி இருக்கிற மகராசிக்காரங்க நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த குரு பேஜ்னா நிறைய டெவலப்மெண்ட் லைஃப்ல இருக்கு. சோ கண்டிப்பா இந்த மகராசிக்காரவங்க யாராவது ஒருத்தங்க வெளியில போய் படிக்கணும், ஹாஸ்டல்ல தங்கி படிக்கணும், வெளியூர் வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இப்ப அதுக்கான ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு அது நிறைய பெனிஃபிட் உண்டு. நிறைய பேருக்கு திருமணம் நடக்கும். 6ஆம் இடத்துக்கு குரு பகவான் இருக்கும்போது திருமண தடை இருக்கும். ஆனா என்னன்னா இவர் எங்க பாக்குறாரு, 2ஆம் இடம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தை பாக்குறாரு. அப்ப குடும்பத்தை அமைச்சு கொடுப்பாரு. அவங்க ஜாதகத்துல மட்டும் நல்ல தசாபதி நடந்துச்சு அப்படின்னா இந்த குரு பயிற்சினால உங்களுக்கு குடும்பம் அமையும், அதாவது திருமணம் நடக்கும். மகராசிக்காரங்களுக்கு கண்ணு பல்லுக்கு நிறைய பேர் வைத்தியம் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. கண்ணுக்கோ பல்லுக்கோ ட்ரீட்மெண்ட் அதை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது இப்ப சரியாயிரும். ஏன்னா 2ஆம் இடத்த குருபான் பார்க்கும்போது இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாமே சரியாகும். 12ஆம் இடத்த குருபான் பார்க்கும்போது ஜுவல்ஸ் நிறைய பேர் வாங்குவாங்க. ஜுவல்ஸ் வாங்கி டெபாசிட் பண்றது, இல்லைன்னா அமௌண்ட் அது டெபாசிட் பண்ணுவாங்க பேங்க்ல. அப்போ பேங்க் பேலன்ஸ் வந்து ஸ்டேபிளா மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். இந்த 6ஆம் இடத்து குருபாவனால சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. என்னடா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6ஆம் இடம் தான் பாத்தீங்கன்னா அடி வயிறு சொல்றது, குரு பாவனா கொழுப்பு சொல்றது, கொழுப்பு இந்த மாதிரி கொலஸ்ட்ரால் சொல்றாங்கல்ல. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அடி வயிற்று பகுதியில கொழுப்பு சத்து சேரும். அப்ப என்ன தொப்பை விழுகிறது, நிறைய பேருக்கு வந்து இந்த அடி வயிற்றுல கொழுப்பு சேர்றது, சின்ன சின்ன கட்டி வர்றது, இது வரது வாய்ப்பு இருக்கு. அப்ப மகராசிக்காரங்க என்ன பண்ணணும்னா, நீ பொதுவாகவே மகராசி வந்து சனி பகவானோட ராசி. அப்ப எக்ஸசைஸ் பண்றது, உடல் உழைப்பு அதிகமா கொடுக்கறது, இது மாதிரி விஷயங்களை உங்க ஆக்டிவிட்டிஸ்ல உங்களை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த 6ஆம் இடத்துக்கு வர குருபாவனால எந்த பிரச்சனையும் வராது. இன்னும் 6ஆம் இடத்துக்கு குருபாவன் வரும்போது ஒரு சின்ன டிசீஸ் வரது வாய்ப்பு இருக்கு. ஏதாவது ஒரு வகையில ஒரு டிசீஸ், ஒரு ஸ்கின் ப்ராப்ளமோ இல்லையா அடி வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏதோ ஒண்ணு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டி செரிமான கோளாறு, இது மாதிரி ஏதோ ஒரு சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதுல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்துட்டாங்கன்னா இந்த குரு பயிற்சி மகராசிக்காரங்களுக்கு எந்த வித பாதிப்பு கொடுக்காது. இதுல இந்த 10ஆம் இடத்தையும் வேற குருபான் பாக்குறாருல, இந்த 10ஆம் இடத்தை குருபான் பார்க்கும்போது நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பிசினஸ் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும். தொழில் செய்யற இடத்துல பிரச்சனைகள், இல்லாட்டி லேபர் கிட்ட பிரச்சனைகள், இது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். ஏன்னா அது வந்து சனி பகவான் உச்சமாற வீடு வேற.
உங்க ராசிநாதன் உச்சமாற இடத்த வந்து குரு பகவான் பார்க்க போறாரு. அப்ப பிசினஸ் பண்றவங்களுக்கோ இல்லாட்டி பிசினஸ் பண்றவங்களுக்கு அவங்க லேபர் சீட் இந்த பிரச்சனை எல்லாம் இப்ப சால்வ் ஆயிரும். இந்த நீட்டு இந்த மாதிரி நீட் எக்ஸாம் எழுதுறது, ஜேஇ எக்ஸாம் எழுதுறது, இந்த மாதிரி பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் அதாவது போட்டித் தேர்வு எழுதுறாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா போராடி கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க. அதாவது ஸ்டார்டிங்ல ரொம்ப போராட்டங்கள் கஷ்டங்கள் இருக்கும், ஆனா கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க. ராசி குரு பகவான் வந்து 6ஆம் இடத்துக்கு போறாரு. 6ஆம் இடமும் ஒரு வயல வெற்றி ஸ்தானமும் கூட. அதனால கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் பண்ணி முயற்சி செஞ்சீங்கன்னா நீங்க செய்யற எல்லா காரியமும் வெற்றி அடையும். இப்ப பொதுவா அந்த குரு பேச்சில் என்ன பரிகாரம் பண்ணிக்கலாம், எந்த மாதிரியான கோயில்களுக்கு செல்லலாம் அப்படின்னா, உங்க ஊர்ல உங்க வீட்டு பக்கத்துல இருக்க எல்லா குரு கோயில்களுக்கோ தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கோ போகலாம். கண்டிப்பா இது வந்து உங்களை ரெகுலரா செஞ்சுக்கோங்க. வியாழக்கிழமை உங்க வீட்டு பக்கத்துல இருக்க குரு பகவான் கோயிலுக்கோ இல்லாட்டி சிவன் கோயில தட்சிணாமூர்த்தி இருப்பாரு, அவருக்கு போயிட்டு உங்களால முடிஞ்ச ஒரு 10 பேருக்கு இந்த வெள்ளை கொண்டக்கல்ல இருக்கு பாத்தீங்களா, அது வந்து செஞ்சுட்டு போய் தானமா கொடுங்க. ஒண்ணு. இது இல்லாம எந்த கோவில்களுக்கு போயிட்டு சிறப்பு வழிபாடு செஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஆலங்குடியில பாத்தீங்கன்னா குரு பகவான் கோயில் ஒன்று இருக்கு, அதுக்கு ஒரு முறை வந்து போறது நல்லது. இதுக்கு வர முடியலங்கிறவங்க மதுரையில பாத்தீங்கன்னா குருவித்துறைன்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த குருவித்துறையில போயிட்டு ஒரு முறை வழிபாடு பண்ணிட்டு வரலாம். இது எதுவுமே இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர்ல பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானுக்கு உரிய ஸ்தலம் அதுதான். அதனால குரு பகவானுக்காக வந்து திருச்செந்தூர் முருகனை போய் பார்த்துட்டு வர்றது ஒரு வழிக்கு நல்லது. இல்லாம வேற எங்க போலாம் அப்படின்னா, சூரியனார் கோயில் இருக்கு பாத்தீங்களா, அந்த சூரியனார் கோயில் இருக்கு மூலவரை போய் பார்த்துட்டு வர்றது நல்லது. ஏன்னா சூரியனார் கோயில் வந்து சூரியனுக்குள்ள கோயிலாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல மூலவர் இருப்பாரு. அதனால சூரியனார் கோயில் போனீங்கன்னா எல்லா நவகிரகமும் அந்த கோயில் இருக்கு. அதனால சூரியனார் கோயில் இருக்கு, மூலவரோட வழிபாடு ரொம்ப சிறப்பு. வேற என்ன பிராக்டிக்கலா என்ன பரிகாரம் செஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த குங்குமப்பூ இருக்கு பாத்தீங்களா, லைட்டா ஒரு பிஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா பால்ல போட்டு சாப்பிடலாம். ஏன் இந்த குங்குமப்பூ சொல்றேன் அப்படின்னா, குங்குமப்பூக்கு காரணம் எதுன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் தான். இந்த குங்குமப்பூ அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய பிரெக்னெண்டா இருக்க லேடிஸ்க்கு பாத்தீங்கன்னா குங்குமப்பூ சாப்பிட சொல்லுவாங்க. ஆனா அதை வந்து எப்படி சொல்லிட்டாங்கன்னா, குங்குமப்பூ சாப்பிட்டா புள்ள வந்து நல்லா வந்து கலரா பிறக்கும் அப்படின்னு. கண்டிப்பா அது காரணம் கிடையாது. நிறைய மருத்துவர்களும் சொல்லியிருக்காங்க இதுக்கு அது காரணம் கிடையாதுன்னு. காரணம் என்ன அப்படின்னா, ஜோதிட ரீதியான காரணமும் உண்டு, சயின்டிபிக்கல் ரீசனும் உண்டு. சயின்டிபிக்கல் ரீசன் வந்து எல்லாருக்கும் தெரியும். நான் வந்து ஜோதிட ரீதியான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குங்குமப்பூ காரகம் குரு பகவான் தான். நம்ம எல்லாருக்குமே தெரியும். புத்திர காரகன் யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் தான். அப்ப குழந்தை நல்லபடியா பிறக்கணும் அப்படின்னா குங்குமப்பூ சாப்பிடணும் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. சோ குங்குமப்பூ சாப்பிடுறது நல்லது. இது வந்து பிரெக்னன்ட் லேடிஸ் தான் சாப்பிடுங்க. நார்மலாவே எல்லாருமே பாத்தீங்கன்னா பால்ல வந்து லைட்டா ஒரு பிஞ்ச் வந்து குங்குமப்பூ போட்டு சாப்பிடுறது நல்லது. இன்னொன்னு, குருனா குழந்தைகள். அப்ப கஷ்டப்படுற ஏழை பிள்ளைகளுக்கு கல்விக்கு உங்களால முடிஞ்ச உதவி செய்யுங்க. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா குரு பயிற்சியில குரு பகவானுக்கு எல்லாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள். ஆன்மீக பரிகாரமும் சொல்லியிருக்கேன், பிராக்டிக்கல் பரிகாரமும் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு எது பெஸ்ட் இருக்கோ அதை பண்ணுங்க. குரு பயிற்சியால என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத பார்த்தோம். ஸோ தொடர்ந்து பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம ராகு பயிற்சி பலன்கள் போட போறோம். ஜெனரல் வீடியோஸ் நிறைய, அவேர்னஸ் வீடியோஸ் நிறைய போட போறோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோல உங்களை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் சிவாஜி ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம்.